ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி குட்டியோட ஃபுல் டே ரொட்டீன் பார்க்கலாம். நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி குட்டி மார்னிங் எந்திரிச்சதும் அவங்களாவே ப்ரஷ் பண்ணிட்டாங்க, அடம் பிடிக்காமல். இல்லைன்னா நான் தான் அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விடுவேன். இன்றைக்கி அவங்களாவே பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குட்டிக்கு மக்கானா இட்லி தான் கொடுத்தேன். மக்கானா இட்லிக்கு கொஞ்சமாக மக்கானா எடுத்து தயிரும் உப்பு போட்டு 1/2 hour ஊற வச்சுட்டேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கேப்சிகம் சட்னி தான் வச்சேன். கேப்சிகம் சட்னிக்கு கொஞ்சமாக குடமிளகாயும், 1/4 தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு அது கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துட்டு கட் பண்ணி வச்ச கேப்சிகம், தக்காளி, வெங்காயம், உப்பு, 2 மிளகு, கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். எல்லாம் நல்லா வதங்கினதும் நான் இதை ஆற வச்சுட்டேன். மக்கானா நல்லாவே ஊறிடுச்சு. அதை நான் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. மக்கானா, தயிர், உப்பு அது மட்டும்தான் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அது கூடவே 2 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுப்பில் இட்லி சட்டி வச்சு நம்ம இட்லி குட்டி குட்டி இட்லியாக நான் குட்டிக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன், ஊற்றி எடுத்துக்கிட்டேன். மாவு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் தான் இது நல்லா உப்பி வரும். மக்கானா இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இந்த பக்கம் சட்னிக்கு வதக்குனது நல்லா ஆறிடுச்சு. அதையும் நல்லா அரைச்சிட்டேன். தாளிக்கணுன்னா தாளிச்சிக்கலாம். நான் அன்றைக்கி தாளிக்கலை, அப்படியே தான் கொடுக்க போகிறேன். இட்லியும் நல்லா வெந்துருச்சு. இது நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி மக்கானா தோசை ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு தான் ட்ரை பண்ணேன். அதுவுமே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. மக்கானா இட்லியுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கேப்சிகம் சட்னிக்கும் இட்லிக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது, சுவையாக இருந்தது. குட்டிக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க சட்னி தொட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் அவங்களுக்கு இட்லி மேலேயே ஊற்றி தான் கொடுத்தேன். அவங்க லைட்டாக ஒரு வாய் மட்டும்தான் வச்சாங்க. அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஊட்டி விட்டேன். விரும்பி சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சுவையாக இருந்தது. மக்கானா ரொம்பவே ஹெல்தியானது தான். கேப்சிகம் அதில் நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவுமே அவங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் அவங்களுக்கு எப்போயுமே ஒரு 1/2 hour கழித்து பாயில் பண்ண எக்கு கொடுப்பேன். எப்போயுமே டெய்லி நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி பாயில் பண்ண எக்கு கொடுத்துட்டேன். அவங்க அதை விளையாண்டுட்டே சாப்பிட்டாங்க. ஒயிட் மட்டும்தான் கொடுப்பேன். அவங்க சாப்பிட்டு முடிச்சிருவாங்க அவங்களாவே. அப்புறம் ஒரு 1/2 hour கழித்து நான் அவங்களுக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன். இன்றைக்கி நான் அவங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் போட்டு கொடுத்தேன். ஆரஞ்சு ஜூஸ் அவங்களோட ஃபேவரெட். அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். தோலை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சமாக ஜீனி போட்டு, பால்லாம் ஊற்ற மாட்டேன், அப்படியே அரைச்சிட்டு வடிகட்டி கொடுத்துருவேன். கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்குவேன். அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தான் பிடிக்கும். பால் ஊற்றினா பிடிக்காது. அவங்களாவே குடிச்சிருவாங்க. 1 வீக்காக சளி இருந்தனால நான் அவங்களுக்கு பொமேக்ரேனட் ஜூஸ் தான் போட்டு கொடுத்தேன். இப்போ சளி கொஞ்சம் அவங்களுக்கு சரியாயிடுச்சு. அதனால் ஆரஞ்சு ஜூஸ் கேட்டாங்க. ஆரஞ்சு ஜூஸே போட்டு கொடுத்துட்டேன். அவங்களாவே நல்லா குடிச்சிட்டாங்க. ஆரஞ்சு அப்படியே அவங்களுக்கு ராவாக கொடுத்தா அவங்க வச்சு விளையாட தான் செய்கிறாங்க, ஒழுங்காகவே சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் டெய்லி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன். மேக்ஸிமம் ஃப்ரூட் அவங்க பவுலில் போட்டு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. ஜூஸ் போட்டால் அவங்களாவே குடிச்சிருவாங்க. ஸோ நான் டெய்லி ஒரு ஜூஸ் கம்பல்சரி அவங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன். அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் அவங்களுக்கு இன்றைக்கி பன்னீர் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். பன்னீர் ரைஸ்க்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் ஒரு கேரட் எடுத்து நல்லா துருவி வச்சுருந்தேன். அதையும் போட்டு கொஞ்சமாக பன்னீர் எடுத்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 minutesக்கு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். எல்லாம் நல்லா வெந்ததும் இதில் நான் குட்டிக்கு தேவையான அளவு ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பன்னீர் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் பன்னீரை குட்டிக்கு புலாவ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் அதில் அவங்க குக்கரில் பன்னீரை போடவும் அது கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகுறதுனால அவங்களுக்கு அது மென்று சாப்பிட பிடிக்கல.
ஸோ அதனால நான் அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தேன். இது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. நோ சொல்லவே இல்லை. அவங்களுக்கு மெல்றதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கிறனால விரும்பி சாப்பிட்டாங்க. பன்னீரில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறனால அவங்க ஹெல்த்துக்கு இது ரொம்பவே நல்லது. இது கூட நான் அவங்களுக்கு பேட் சிப்ஸ் கேட்டாங்க, அது பொரிச்சு கொடுத்தேன். அவங்க இப்போ லஞ்சுக்கு சாப்பாடு எடுத்து வச்சாலே பேட் சிப்ஸ் கேட்டுடுறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, விரும்பி சாப்பிட்டாங்க. லஞ்சு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பன்னீர் ரைஸ். அப்புறம் குளித்து முடிச்சுட்டு வந்ததும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட உட்காந்துட்டாங்க. அவங்களாவே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நானே ஊட்டி விட்டேன். விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லாவே சாப்பிட்டாங்க. அப்புறம் ஒரு 1.5 ஹவர்ஸ் இல்லைன்னா 2 ஹவர்ஸ் தூங்கிடுவாங்க. தூங்கி எழுந்திரிக்கவும் நான் அவங்களுக்கு பால் போட்டு கொடுத்துருவேன். நட்ஸ் பால் தான் நான் அவங்களுக்கு போட்டு கொடுப்பேன். இன்றைக்கி அவங்க எந்திரிச்சதும் பாப்கார்ன் வேணும்னு கேட்டாங்க. அதனால் பாப்கார்ன் தான் பொரிச்சு கொடுத்தேன். அவங்களாவே அதை எடுத்து சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு பாப்கார்ன் ரொம்பவே பிடிக்கும், அவங்களோட ஃபேவரட். நான் ஈவினிங் குட்டிக்கு ஸ்நாக்ஸ் எப்போயாவது தான் கொடுப்பேன். மோஸ்ட்லி பால் மட்டும்தான் குடிப்பாங்க. ஏன்னா ஸ்நாக்ஸ் கொடுத்தா அவங்க நைட் டின்னர் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் அவ்வளோவா கொடுக்க மாட்டேன். பால் மட்டும்தான் குடிப்பாங்க ஈவினிங் டைமில். பால் குடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்க்குக்கு விளையாட போயிடுவாங்க. நான் குட்டிக்கு இப்போது நட்ஸ் பால் தான் கொடுத்துட்ருக்கேன் 1 வீக்காகவே. ஏன்னா அவங்களுக்கு கூடால ரொம்ப கோல்டு இருந்துட்டு விடவே இல்லை. ஸோ அதனால் நட்ஸ் பால் தான் டெய்லி குடிக்கிறேன். அதுதான் அவங்க குடிக்கிறாங்க. அது அவங்க ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. அவங்களோட பிரெயின், ஹார்ட்டுக்கும் இது ரொம்பவே நல்லது. போன் டெவலப்மெண்ட்டுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் அவங்களுக்கு நான் இது தான் இனிமேல் ரொட்டீனாக கொடுக்க போகிறேன். அவங்களுக்கும் அந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு, விரும்பி குடிக்கிறாங்க. ஸோ இனிமேல் உங்களுக்கு நட்ஸ் பால் தான் கொடுக்கணும். வெறும் பாலில் சர்க்கரை போட்டு கொடுத்தா அது அவங்களுக்கு சளி தான் பிடிக்குது, சேர மாட்டுது. இதுதான் இனிமேல் நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். குடித்து முடிச்சுட்டு பார்க்கெலாம் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கில் அங்கே போனதுமே ஒரு பாப்பா ஸ்கேட் சைக்கிள் கொண்டு வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து இவங்களும் விளையாண்டாங்க. ஸ்கேட் சைக்கிள் அவங்க ஓட்டினதில்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வாங்கி ஓட்டினாங்க. நான் 1 டைம் தான் அவங்களுக்கு எப்படி ஓட்டணும்னு சொல்லி கொடுத்தேன். அவங்க அதை பிக்கப் பண்ணி அவங்களாவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டிக்கு 1 டைம் சொல்லி கொடுத்தாலே போதும், அதை அவங்க அப்சர்வ் பண்ணி வைக்குவாங்க. அதை ஞாபகப்படுத்தி அதை நெக்ஸ்ட் டைம் அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. அதே மாதிரியே இன்றைக்கும் அவங்களாவே நான் சொல்லி கொடுக்கவும் அதே மாதிரியே காலை வச்சு அழகாக ஓட்டினாங்க. கீழே விழுகவே இல்லை, அவங்களாவே நல்லா பேலன்ஸ் பண்ணி அழகாக ஓட்டிட்டாங்க. இதான் குட்டி ஃபஸ்ட் டைம் ஸ்கேட் சைக்கிள் ஓட்டுறாங்க. பார்க்கில் எப்படியும் அவங்க ஒரு 1 hour ஆகுது நல்லா விளையாடுவாங்க. நல்லா விளையாண்டுட்டு வந்து தான் நான் அவங்களுக்கு டின்னர் கொடுப்பேன். நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவும் நான் அவங்களுக்கு நைட் டின்னருக்கு ப்ரெட், வெஜ், எக்கெல்லாம் போட்டு ஒரு சில்லா மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுக்கு 2 ப்ரெட் எடுத்துகிட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன். இதில் நான் நல்லா மேஷ் பண்ணதில் எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா ஸ்பூனை வச்சு மேஷ் பண்ணிவிட்டு நல்லா நடுவில் ஒரே ஒரு எக்கை உடச்சி ஊற்றிட்டு அதோட ஒயிட் மட்டும் ஊற்றிட்டு எல்லோவை வச்சுட்டேன். இதில் நான் ஒரு கேரட்டும் கொஞ்சமாக கேப்சிகமும் எடுத்து நல்லா சாப்பாரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை குட்டி குட்டி சில்லா மாதிரி நம்ம தோசை சட்டியில் போட்டு எடுக்க போகிறோம். தோசை சட்டியில் கொஞ்சமாக பட்டர் ஊற்றிட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சதை குட்டி குட்டி தோசை மாதிரி ஊற்றி எடுத்தோன்னா சில்லா சூப்பராக ரெடி ஆயிரும். இதில் நம்ம குட்டி குட்டியாக ஊற்றிட்டு நடுவில் மட்டும் குட்டியாக ஹோல் வச்சுட்டு அதில் இந்த எக்கோட மஞ்சக்கருவை குட்டி குட்டியாக நடுவில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டோன்னா அதோட டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். நல்லா சிம்லேயே வச்சு 2 பக்கமும் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். நல்லாவே வெந்துருச்சு 2 பக்கமும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது சாப்பிட்ணுன்னு. நான் எனக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. குட்டிக்கு இதை எப்படி விரும்பி சாப்பிடுவாங்களான்னு தெரிலன்னு நினச்சி கொடுத்தேன்.
ஆனால் அவங்களுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ப்ரெட்டோட ஸ்வீட்னஸ், கேப்சிகம், கேரட், எக்கு, பட்டர் எல்லாம் சேர்ந்து அது ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. குட்டிக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்களாவே எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் அவங்களுக்கு ஊட்டி விட்டேன். நானும் இது தான் சாப்பிட்டேன் நைட் டின்னருக்கு. எனக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. குட்டிக்கும் பிடிச்சிருந்தது. விரும்பி சாப்பிட்டாங்க. இதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணி கொடுக்குறேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் நைட்டு கொஞ்சம் நேரம் நல்லா விளையாண்டுருவாங்க. நான் அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரூமுக்கு தூங்க போயிடுவோம். ரூமுக்கு போனதும் குட்டி ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிப்பாங்க. நட்ஸ் பால் தான் நான் நைட்டுக்குமே குட்டிக்கு கொடுக்குறேன். கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடுவாங்க. விளையாண்டு முடித்ததும் பால் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 ஹவர்ஸாவது எப்படியும் பால் குடிச்சிட்டு அவங்க விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க. இல்லைனா 1 ஹவராவது விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க. நல்லா விளையாண்டுட்டு தான் தூங்குவாங்க. பால் குடித்ததும் உடனே தூங்க வச்சோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்றனால நான் அவங்களுக்கு பால் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு தான் தூங்க வைப்பேன். அதுவே செமிச்சிரும். இல்லைனா அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். ஸோ அதனால் நான் எப்படி கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு தான் அவங்கள படுக்க வைப்பேன். பால் குடித்து முடிச்சுட்டு நல்லா விளையாண்டுட்டு தான் அவங்க படுப்பாங்க. 10:30 இல்லைனா 11 பால் கொடுத்தோன்னா அவங்க விளையாண்டுட்டு தூங்குறதுக்கு 12 ஆகிடும். மோஸ்ட்லி எப்போயுமே 12 ஆகிடும் அவங்க தூங்குறதுக்கு. அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே இந்த ரொட்டீனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் அவங்க இயர்லியாக தூங்கி இயர்லியாக எந்திரிப்பாங்க. உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.